வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு தி யம்மி ஃபார்ம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் லட்டு, அதாவது ஆலி விதை வச்சு நம்ம எப்படி ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான லட்டு ரெசிபி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஆலி விதை தேவை. இது ஈஸியாக மார்க்கெட் எல்லாத்துலேயும் ஈஸியாக கிடைக்குது. அண்ட் இதோட விலையும் பார்த்திங்கன்னா மற்ற இது கூட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸை நம்ம நிறைய நன்மைகள் இருக்குது. இது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் இதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால இது முடி நல்லா வளரும். அதுக்கப்புறமா வெயிட் லாஸ், ஸ்கின் க்ளோயிங், இது எல்லாத்துக்கும் இந்த ஆலி விதை ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோட லட்டு ரெசிபி நான் இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ வாங்க இந்த லட்டு ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி ஆலி விதை 1.5 கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். அதை நம்ம ஒரு பேனில் முதல்ல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த ஆலி விதையை நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறமா லைட்டாக நல்லா அது வறுக்கிற அந்த வாசனை வரும். அது வரைக்கும் நம்ம இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெடித்து வரும். அப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம இதில் எள்ளு சேர்க்கணும். நம்ம 1.5 கப் அளவுக்கு ஆலி விதைக்கு நான் 3/4 கப் அளவுக்கு எள்ளு எடுத்துருக்கிறேன். அதுக்கு நான் பார்த்திங்கன்னா எள்ளில் நீங்கள் கருப்பெள்ளு வெள்ளை எள்ளு ரெண்டுமே கூட எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வெள்ளை எள்ளு 1/2 கப்பும் கருப்பெள்ளு 1/4 கப்பும் சேர்த்துக்கிறேன். ஸோ மொத்தமாக எள்ளு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3/4 கப் அளவுக்கு தேவைப்படும். நீங்கள் கருப்பெள்ளு வெள்ளை எள்ளு இதில் நீங்கள் ஏதாவது ஒன்று கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ரெண்டும் பாதி போல் சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் நான் நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வர வரைக்கும் நம்ம இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா இதை வறுப்பட்டதுக்கப்புறமா நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம இதில் கடலை சேர்க்கணும், வேர்க்கடலை. இது பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். 1/2 கப் அளவுக்கு சேர்த்துட்டு நம்ம இந்த வேர்க்கடலையுமே நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த வேர்க்கடலையும் நல்லா வறுத்ததுக்கப்புறமா நம்ம இதை வெளியில் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இப்போது இந்த வேர்க்கடலை, எள், அதுக்கப்புறமா நம்ம ஆலி விதை இது எல்லாமே கொஞ்சம் லைட்டாக ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி நைஸாக ஒரு பவுடராக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக நீங்கள் அரைக்க வேணாம். கொஞ்சம் அங்கங்கே இந்த மாதிரி நரப்பாக இருந்தாலே போதும். ஏன்னா அப்போ தான் லட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இதை நல்லா அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுத்ததான் நம்ம இதில் பாகு ரெடி பண்ணணும். ஸோ நான் 1.5 கப் அளவுக்கு ஆலி விதை எடுத்திருந்தேன். அதே அளவுக்கு 1.5 கப் அளவுக்கு வெல்லம் நான் இன்றைக்கி எடுக்கிறேன். எவ்வளோ ஆலி விதை எடுக்கிறோமோ அதே அளவு தான் நம்ம வெல்ல பாகு செய்யணும். இது கூடவே ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்க்குறேன். ரொம்ப நம்ம தண்ணி சேர்த்துடக்கூடாது. சும்மா கொஞ்சமாக நம்ம சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போது இந்த வெல்லம் எல்லாம் நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் நம்ம இதை சூடு பண்ணலாம். இப்போ இந்த வெல்லம் பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இதுக்கு நீங்கள் வடிகட்டணுன்னா கூட நீங்கள் வடிகட்டிக்கலாம். ஏதாவது தூசு இருக்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா வடிகட்டி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா நுர பொங்கி இந்த மாதிரி ஒரு கம்மி பதம் வர வரைக்கும் நம்ம இதை சூடு பண்ணி எடுத்துக்கணும். இந்த ஒரு கம்மி பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த ஆலி விதை அந்த பொடி இருக்கு இல்லையா, அதை நம்ம இதுக்குள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. நம்ம ஒரு கம்மி பதம் நம்மளுக்கு அந்த பாகில் வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அப்படி இல்லைன்னா இது ப்ராப்பராக உங்களுக்கு லட்டு பிடிக்க ஷேப் வராது. அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பவுடர் சேர்த்துட்டு நம்ம நல்லா எல்லாத்தையும் ஈவனாக கலந்து எடுத்துக்கலாம். நம்ம இதை நல்லா இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா நம்ம இது கொஞ்சம் வெதுப்பாக இருக்கும்போதே நம்ம லட்டு பால்ஸ் பிடிக்க ஆரம்பிச்சிடணும். கொஞ்சம் நல்லா ஆறிடுச்சு அப்படின்னா ரொம்ப டைட் ஆகிடும். உங்களால் பால்ஸ் பிடிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வெதுப்பாக இருக்கும்போதே இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கொஞ்சம் பெருசாகவோ இல்லை கொஞ்சம் குட்டியாகவோ நீங்கள் ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் மீடியமாக தான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ளாக்ஸ் சீட் லட்டு, அதாவது இந்த ஆலி விதையோட லட்டுவை நீங்கள் தினமும் ஒவ்வொரு லட்டும் சாப்பிடுங்க. ரொம்ப அதிகமாக நம்ம எடுத்துடக்கூடாது. அது நல்லதில்லை.
தினமும் வந்து ஒரு லட்டு நம்ம வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடலுக்கு வந்து கிடைக்கக்கூடிய நன்மைகள் எல்லாம் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த லட்டு ரெசிபியை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை நீங்கள் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அமுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற இதே மாதிரி புதிய வீடியோஸ் உடனுக்குடனே மொபைலுக்கு வந்து சேரும். அதனால நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் இந்த ரெசிபியோட பிக்சர்ஸ் எடுத்து நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜான தி யம்மி ஃபார்ம் யூடியூப்க்கு சென்ட் பண்ணி வைங்க. அப்போ உங்களோட ரிவ்யூஸ் என்னோடய ரிவ்யூ செக்ஷனில் ஆட் பண்ணப்படும். எல்லா புகழும் இறைவனுக்கே.